வணக்கம் பவித்ரா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 5 விளக்கு அருகே உள்ள சுந்தரம் செட்டியார் தெருவில் வசிப்பவர் சரவணன். இவர் சென்னையில் நகைகளை வாங்கி கொண்டு காரைக்குடியில் நகைக்கடையில் விற்பனை செய்து தொழில் செய்து வருகிறார். இவர் நேற்று இரவு சென்னை சவுகார்பேட்டையில் 75 பவுன் தங்க நகையும் 7 கிலோ வெள்ளி கட்டியும் வாங்கி கொண்டு காரைக்குடியில் வந்திருக்கார். நீ காலைல 6 மணி போல அங்கிருந்து தனது வீட்டு அருகே உள்ள தனது வீட்டுக்கு நடந்தே வந்திருக்கிறாரு. வரும்போது அவர் பின்தொடர்ந்து வந்த 3 இருசக்கர வாகனத்தில் வந்த ஹெல்மெட் அணிந்து மற்றும் உள்ள மாஸ்க் அணிந்த மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைத்து பட்டாக்கத்தை காமிச்சு மிரட்டி தாக்குதல் நடத்தி அவர்கிட்ட இருந்த நகையெல்லாம் பறிச்சுட்டு போயிருக்காங்க. 75 பவுன் நகையை 7 கிலோ வெள்ளி கட்டி இதை அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரால பதிவாகி இருக்குது. அக்கம் பக்கத்துல விரைந்து அவரை காப்பாற்ற முயற்சிக்கும் போது பட்டாக்கத்தையை காமிச்சு அந்த இளைஞர்கள் அவங்களையும் மிரட்டிட்டு வழிப்பறிச்சு செஞ்சுட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. நேற்றைய தினம் சிவகங்கையில 2 வங்கிகளில் கொள்ளை சம்பவம் கொள்ளை முயற்சி நடந்திருக்குது. நேற்றுக்கு நைட்டு சிவகங்கை நகர் பக்கத்தில் உள்ள ஆவரங்காடுல ஒரு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இது மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் அதிகமான குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருது சமீப காலமா. இதற்கு காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்க. போயிட்டு